Next, one word number 15 பாருங்கண்ணா. If 8 and 2 are the roots of ax squared ax plus c, c is equal to 0. இந்த equation 8 and 2 roots. And 3, 3 are the roots of x squared plus bx plus b is equal to 0. இந்த equation 3, 3 roots. Then the roots of the equation x squared plus ax plus b is equal to 0 are. அப்ப இந்த equation எது roots னு கேட்டிருக்காங்கண்ணா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. First equation கொடுத்திருக்காங்க. First equation x squared plus ax plus c is equal to 0 க்கு 8 and 2 roots. இந்த equationக்கு 8 and 2 roots. அடுத்த equationக்கு 3 and 3 roots. இந்த equationக்கு என்ன roots அப்படினு கேட்டிருக்காங்க. ஒண்ணா அப்ளை பண்ணுவோம்னா 8, 2 are the roots of x squared plus ax plus c is equal to 0. இந்த equationக்கு 8 and 2 roots. இப்ப sum of roots என்னன்னா 8 plus 2. அதுக்கு ஃபார்முலா minus coefficient of x by coefficient of x squared. Minus a divided by 1 என்ன coefficient of x னா a, coefficient of x squared னா 1. So minus a by 1. Sum of the roots தெரியுது நமக்கு 8 and 2 தெரியுது. அப்ப 8 plus 2 is equal to minus a by 1. அப்ப 8 plus 2 னா 10, 10 is equal to minus a by 1 னா minus a தான். So minus a ஓட வேல்யூ 10. Multiply by minus போட்டா a ஓட வேல்யூ minus 10. அப்ப first equationக்கு 8 and 2 roots இருந்துச்சுன்னா sum of the roots போட்டா a ஓட வேல்யூ என்ன வந்துருச்சு minus 10 வந்துருச்சு. Product of roots தேவையில்லை அதனால விட்டுட்டாங்க. அடுத்து 3, 3 are the roots of this equation x square plus bx plus b is equal to 0. இந்த equationக்கு 3 and 3 roots. இந்த equationல நான் என்ன செய்யறேன்னா product of roots மட்டும் கண்டுபிடிக்கிறேன். எது தேவையில்லை sum of the roots தேவையில்லை. ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய equationல a யும் b யும் தாங்க இருக்கு. அப்ப a ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி இந்த equation யூஸ் பண்ணி b ஓட வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். b ஓட வேல்யூ வேணும்னா product of roots யூஸ் பண்ணாலே அப்ப கொடுத்திருக்க இந்த equationக்கு 3 and 3 roots. Product of roots னா 3 into 3. அதுக்கு ஃபார்முலா constant term by coefficient of x squared னா constant term னா b, coefficient of x squared னா 1. So b by 1. b by 1 is equal to 3 into 3 9 அப்படி வந்துருமா? அப்ப 9 is equal to b by 1. What is the value of b? b ஓட வேல்யூ 9. அப்ப a ஓட வேல்யூ -10, b ஓட வேல்யூ 9. எப்படி கண்டுபிடிச்சேன்? ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனுக்கு 8 and 2 roots. Sum of the roots போட்டா a ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு. செகண்ட் ஈக்குவேஷனுக்கு 3 and 3 roots. Product of the roots போட்டா b ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு. சரி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன x squared plus ax plus b is equal to 0. இந்த ஈக்குவேஷனுக்கு எது ரூட்ஸ் னு கண்டுபிடிக்கணும்னா அப்ப x squared plus ax plus b is equal to 0 becomes a க்கு பதிலா என்ன போட்டுக்கலாம் -10 போட்டுக்கலாமா? a க்கு பதிலா -10 போட்டுக்கோங்க -10x. b க்கு பதிலா 9 போட்டுக்கோங்க +9 is equal to 0. அப்ப x squared plus ax plus b is equal to 0ங்கிறது என்ன ஈக்குவேஷனா மாறிடுச்சு x squared minus 10x plus 9 is equal to 0. அப்ப இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணா ரூட்ஸ் கிடைச்சிடும். a க்கும் b க்கும் வேல்யூ போட்டாச்சு. வேல்யூ போட்டு சால்வ் பண்ணனும். ரூட்ஸ் வேணும்ல? சால்வ் பண்றது கஷ்டமே கிடையாதுங்க. ப்ராடக்ட் இஸ் 9. ப்ராடக்ட் மெத்தட் என்ன? ப்ராடக்ட் இஸ் 9, சம் இஸ் -10. இப்போ -1 -9 போட்டுக்கலாமா? மல்டிப்ளை பண்ணா +9, ஆட் பண்ணா -10. நம்ம அப்படிதானே சொல்லணும். ரெண்டு நம்பர் சொல்லணும். மல்டிப்ளை பண்ணா +9 வரணும், ஆட் பண்ணா -10 வரும். சோ -1 -9. இப்போ -10x -1x -9x கூட பிரிச்சுக்கலாம். இல்ல டைரக்டா எழுதிடலாம். x - 1 into x - 9. இந்த இடத்துல -1 -9 டைரக்டாவே போட்டுக்கலாம். So x - 1 into x - 9 is equal to 0. So x - 1 is equal to 0 னா x equal to 1. x - 9 is equal to 0 னா x equal to 9. அப்ப x squared plus ax plus b is equal to 0 ஓட ரூட்ஸ் என்ன? 1 உம் 9. So therefore the roots are 1, 9. இதுல ஏன் நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல ஏன் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்கலனா தேவையில்லை அதனால கண்டுபிடிக்கல. ஏன்னா c ஓட வேல்யூ வேண்டாம் அதனால கண்டுபிடிக்கல. செகண்ட் ஈக்குவேஷன்ல ஏன் சம் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்கல அப்படினா d ஓட வேல்யூ தேவையில்லை அதனால கண்டுபிடிக்கல. நமக்கு இந்த தேர்ட் ஈக்குவேஷன்ல a யும் b யும் தான் வருது. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எழுதினா போதும்னா வெட்டியா நிறைய கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் இல்லை. ஒன்னோட பாத்தீங்களா? அதனால நமக்கு எது தேவையோ அதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அடுத்து 16th ஒன்வேர்ட் பாருங்க. ஆன்சர் வந்து 9,1 என்ன? ரூட்ஸ் வந்து 1,9 வருது. அவன் 9,1 கொடுத்திருக்கான். தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். But 16th one word. If a and b are real roots of the equation x squared minus kx plus c is equal to 0. The equation க்கு a and b roots கொடுத்தாச்சு. Then the distance between the points a, 0 and b, 0. இந்த ரெண்டு பாயிண்ட்க்கு நடுவுல டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு சம்பந்தம் இல்லாம தெரியும். இதெல்லாம் பழைய என்ட்ரன்ஸ் ஒன் வேர்டுங்க. அதனால வித்தியாசமா இருக்கும் எல்லாமே. இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு a and b ரூட்ஸா இருந்தா இந்த ரெண்டு பாயிண்ட்க்கு நடுவுல டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல given equation எழுதிக்குவோம். x squared minus kx plus c is equal to 0. இதுக்கு a and b ரூட்ஸ். இப்போ sum of the roots போட்டுக்கலாமா? a plus b minus coefficient of x by coefficient of x squared. இப்போ minus of coefficient of x னா minus k
0.5x square 1, so minus of minus k by 1, that is minus of minus k na plus k ஆயிரும்டா, so plus k. எது plus k? a plus b வந்து k க்கு equal. Sum of roots a plus b k க்கு equal. அடுத்து product of roots. Product of roots na ab. அதுக்கு ஃபார்முலா constant term by 0.5x square. So c by 1 na. c by 1 na c தான். So a into b வந்து c க்கு equal. a plus b யும் a into b யும் கண்டுபிடிச்சாச்சு. பட் நம்ம क्वेश्चन என்ன அப்படினா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் ஃபார்முலாவே. The distance between the points a, 0, b, 0 தான் கேட்டிருக்காங்க. And the distance between the points a, 0 and b, 0. Distance formula படிச்சிருப்பீங்கல்ல, distance formula root of x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. எப்படினாலும் போட்டுக்கலாம். Distance between a, 0, b, 0 னா root of x1 minus x2 whole square plus y1 minus y2 whole square. x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square போட்டுக்கலாம், மாத்தியும் போட்டுக்கலாம். மேல ஸ்கொயர் தானங்க, அதனால x1 x2 போட்டாலும் சரிதான், x2 x1 போட்டாலும் சரிதான், ஒரே ஆன்சர் தான் வரும்னா. ஏன்னா 5 minus 3 ஸ்கொயரும் 3 minus 5 ஸ்கொயரும் ஒன்று தானே, ஸ்கொயர் பண்ணும்போது நெகட்டிவ் இருந்தால் பாசிட்டிவாக மாறிடுவோம். அதனால டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஃபார்முலா, ரூட் ஆஃப் x1 minus x2 whole square plus y1 minus y2 whole square. x1 minus x2 whole square னா இது x1 y1, இந்த பாயிண்ட்டை x1 y1 வச்சுக்கணும், இந்த பாயிண்ட்டை x2 y2 வச்சுக்கணும்னா அப்ப x1 minus x2 whole square னா a minus b the whole square plus y1 minus y2 whole square னா 0 minus 0 the whole square. இது x1 y1 x2 y2 அப்படிதான் எடுக்கணும் பாயிண்ட்டை, x coordinate y coordinate அப்படிதான் எடுக்கணும்னா x1 minus x2 னா a minus b whole square plus y1 minus y2 னா 0 minus 0 the whole square. 0 minus 0 னா 0 தான் விட்டுருங்க, root of a minus b the whole square. சரி, a minus b whole square expand பண்ணா a square plus b square minus 2ab. a minus b whole square னா a square plus b square minus 2ab. minus 2ab சின்ன அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிடுவோம், plus 2ab minus 4ab போடுவோம். plus 2ab minus 4ab அப்படின்னா minus 2ab தானங்க, minus 4 plus 2 னா எவ்வளவு, minus 2. minus 4ab plus 2ab னா minus 2ab தானே, அப்ப minus 2ab க்கு பதிலா plus 2ab minus 4ab ன்னு போட்டிருக்கேன். வேற கஷ்டம் கிடையாது, minus 2ab க்கு பதிலா plus 2ab minus 4ab. ஏன் அப்படி பண்ணிருக்கேன்னா இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணதுக்காண்டி. இது என்ன ஃபார்முலா, a square plus b square plus 2ab, இது மூணு சேர்ந்ததுன்னா a plus b the whole square, அது போக minus 4ab அப்படியே இருக்கும். சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தாங்க, a minus b whole square க்கு a square plus b square minus 2ab. minus 2ab சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் போடணும், plus 2ab minus 4ab போடணும். a square plus b square plus 2ab க்கு பதிலா a plus b the whole square minus 4ab அப்படியே இருக்கும். ஏன் அப்படி எழுதுறோம் அப்படின்னா a plus b க்கு நமக்கு வேல்யூ தெரியுமா, k ன்னு போட்டுக்கலாம். a into b க்கு வேல்யூ தெரியுமா, c ன்னு போட்டுக்கலாம். அதனால தான், ஏன்னா a minus b க்கு வேல்யூ தெரியாது, a plus b க்கு வேல்யூ தெரியும்னா a into b க்கு வேல்யூ தெரியும், அதனால அந்த மாதிரி மாத்திக்கிறோம். இப்போ a plus b the whole square minus 4ab, a plus b னா k, so k square minus 4 into a into b னா c, so c ன்னு போட்டுக்கலாம். a plus b க்கு பதிலா k போட்டுக்கோங்க, a into b க்கு பதிலா c போட்டுக்கோங்க. k square minus 4c, root of k square minus 4c, இது ஆன்சர். இது distance between a, 0 and b, 0. a, 0 க்கும் b, 0 க்கும் எது distance, root of k square minus 4c, இது distance. எத்தனாவது ஆப்ஷனா இருக்குன்னு பார்த்துக்கணும். ஏதோ ஒன்று கொடுத்துட்டு ஏதோ ஒன்று கேட்பாங்க, அதான் ஐடியா. root of 4k square, k square minus 4c ஃபர்ஸ்ட் ஆன்சராகவே இருக்கு. அடுத்து 17th ஒன் வேர்ட் பாருங்க, if kx by x plus 2 into x minus 1 is equal to 2 by x plus 2 plus 1 by x minus 1, இதோட partial fraction இது, then the value of k எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிறது அப்படியே எழுதிக்கிடுவோம்னா kx by x plus 2 x minus 1 is equal to 2 by x plus 2 plus 1 by x minus 1. எப்பவுமே இது partial fraction தானே, இங்கிட்ட LCM எடுத்தா இது வந்துருவோம்னா, அப்படிதான் நம்ம சொல்லியிருக்கோம்னா இதோட partial fractions தான் இது ரெண்டும், இது ரெண்டுக்கு LCM எடுத்தா இது வந்துடணும்னா LCM என்னன்னா x plus 2 into x minus 1 தான் LCM. இப்போ 2 எதாவது மல்டி பண்ணணும் x minus 1 ஆல, இந்த 1 x plus 2 ஆல, 1 into x plus 2 னா x plus 2 தான், 2 into x minus 1, கீழே x plus 2 into x minus 1 அப்படியே LCM போட்டுருக்கோம்னா மறந்துடக்கூடாது. அப்போ மேலே உள்ள மல்டிப்ளை பண்ண என்ன வரும், கீழே உள்ள டேர்ம் அப்படியே இருக்கும், 2x minus 2 plus x plus 2 divided by போடுங்க, இங்க மிஸ் ஆயிடுச்சு, divided by போட்டுக்கோங்க, divided by x plus 2 x minus 1. இப்போ மேலே என்ன ஆகும், 2 minus 2 plus 2 கேன்சல் ஆயிடும், 2 ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணா 2x minus 2 plus x plus 2 ல minus 2 plus 2 கேன்சல் ஆயிடும், 2x plus x னா 3x, so 3x divided by x plus 2 x minus 1 அப்படியே இருக்கும். இந்த டேர்ம்ல மட்டும் டினாமினேட்டர் மிஸ் ஆயிடுச்சு போட்டுக்கோங்க, இந்த டேர்ம்ல divided by என்ன போட்டுக்கோங்க, x plus 2 x minus 1 போட்டுக்கோங்க. அப்ப kx by x plus 2 x minus 1 எதுக்கு ஈக்குவல்,
3x by x plus 2x minus 1 க்கு ஈக்குவல். கம்பேர் பண்ணிக்கோங்க. அப்ப k இருக்க இடத்துல என்ன இருக்கு? 3 இருக்கு. முடிஞ்சு. k யோட வேல்யூ 3. அப்ப இந்த மாதிரி கேட்டிருந்தானாலே ரைட் சைடுல எல்சிஎம் எடுத்து கம்பேர் பண்றதா வழி. என்ன ரைட் சைடுல எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கும்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ண வேண்டியிருக்கும். சிம்பிளை பண்ணிட்டு கம்பேர் பண்ணாலே ஆன்சர் வரும். k யோட வேல்யூ 3. நீங்க இதுக்கு வெட்டியா என்ன போட வேண்டியது இல்ல, பார்ஷியல் ஃபிராக்ஷன் போட முடியாது. என்ன இந்த மாதிரி எல்சிஎம் எடுத்து ஆன்சர் பண்ணணும். அடுத்து 18th ஒன் பாருங்க. if 1 minus 2x by 3 plus 2x minus x squared is equal to a by 3 minus x plus b by x plus 1, then the value of a plus b அப்படி கேட்டாங்க. அப்ப இந்த இத a by b by எழுத முடிஞ்சா a plus b க்கு வேல்யூ என்ன அதான் கேள்வி. அப்ப நம்ம a கண்டுபிடிக்கணும், b கண்டுபிடிக்கணும், ரெண்டையும் பிளஸ் பண்ணணும்னா பட் இந்த டினாமினேட்டருக்கு எல்சிஎம் எடுத்தா இது வந்துரும். ஏன்னா அப்படிதான் பிரிச்சிருக்காங்க. அதனால நீங்க அதை கஷ்டப்பட வேண்டாம். So 1 minus 2x by 3 plus 2x minus x squared a by 3 minus x plus b by x plus 1 LCM போட்டுக்கோங்க. 3 minus x into x plus 1 தான் LCM. a எதால மல்டி பண்ணணும் x plus 1 ஆல, b 3 minus x ஆல divided by 3 minus x into x plus 1 அப்படியே இருக்கும்னா இங்கிட்டு அப்படியே 3 plus 2x minus x பண்ணி போட்டுக்கோங்க. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா கண்டிப்பா இது வருங்க. என்ன அதனால தான் ரெண்டா பிரிக்க முடியுது. என்ன அதனால டினாமினேட்டர் கேன்சல் பண்ணிடலாம். நீங்க மல்டிப்ளை பண்ணி பார்த்து கேன்சல் பண்ணாலும் சரிதான், அப்படியே கேன்சல் பண்ணாலும் சரிதான். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா இது எக்ஸாக்ட்டா வந்துரும். அதனால இது ரெண்டையும் அடிச்சுக்கலாம். இப்போ a into x plus 1 plus b into 3 minus x is equal to 1 minus 2x. மேல உள்ளது மட்டும் வழக்கமா பார்ஷியல் ஃபிராக்ஷன் கம்பேர் பண்ணுவோம்ல, அது மாதிரி கம்பேர் பண்ணிக்கணும். இது யாருக்கால பார்ஷியல் ஃபிராக்ஷன் தாங்க. a க்கு வேல்யூ b க்கு வேல்யூ கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட்யூட் பண்ணதுக்கு பதிலா பிளஸ் பண்றோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இன்னொரு விஷயம் அதை பிரிச்சே கொடுத்துருக்கான். 3 minus x x plus 1 பிரிச்சே கொடுத்துருக்கான். அதான் லாபம். சரி, a மேல உள்ளத கம்பேர் பண்ணா a into x plus 1 plus b into 3 minus x equal to 1 minus 2x. b 0 ஆச்சுனா a கிடைக்கும், a 0 ஆச்சுனா b கிடைக்கும். x க்கு 3 போட்டா b 0 ஆகும் இல்லையா? x க்கு 3 போடுங்க. x க்கு 3 போட்டா a into 3 plus 1 plus b into 3 minus 3. x க்கு 3 போட்டா 3 minus 3 என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்ப டோட்டலா இங்க 0 ஆயிரும். மாதிரி இங்க x க்கு 3 போடுங்க. 1 minus 2 into 3 ன்னு வரும். இப்போ x க்கு 3 போட்டா இந்த டேர்ம் மட்டும் 0 ஆயிருது. இங்க x க்கு 3 போட்டா 3 plus 1 4 ஆயிருது. So 4a is equal to 1 minus 6. 1 minus 6 na minus 5. Na 4a minus 5 இருந்தா a எவ்வளவு? 4 ஆல் டிவைட் பண்ணுங்க. minus 5 by 4. அப்ப x க்கு 3 போட்டு a கண்டுபிடிச்சாச்சு. மாதிரி a 0 ஆச்சுனா b கிடைக்குமா? x க்கு என்ன போட்டா a 0 ஆகும்? minus 1 போட்டா a 0 ஆகும். minus 1 plus 1 0 ஆயிரும் இல்லையா? x க்கு minus 1 போடுங்க. minus 1 plus 1 இது 0 ஆயிரும். டோட்டலா a 0 ஆயிரும். இங்க x க்கு minus 1 போட்டீங்கன்னா 3 minus minus 1 வருமா? அப்ப 3 plus 1 ஆயிரும். 3 minus of minus 1 na 3 plus 1 அப்போ 4. 4 into b 4b மறந்துட கூடாதுன்னா. x க்கு minus 1 போட்டா minus of minus 1 plus 1 ஆயிரும். 3 plus 1 4 ஆயிரும். So 4 into b. இங்க x க்கு minus 1 போட்டா 1 minus 2 into minus 1 வரும். minus 2 into minus 1 na minus minus plus. So plus 2 ஆயிரும். 1 plus 2 na 3. அப்போ 4b is equal to 3 ன்னு வரும். இந்த கேர்லெஸ் மிஸ்டேக் இல்லாம பண்ணணும்னா இங்க x க்கு minus 1 போட்டா minus 2 into minus 1 plus 2. கூட 1 இருக்கா 3. இங்க x க்கு minus 1 போட்டா minus of minus 1 plus 1. 3 plus 1 4. So 4b வந்து 3. b எவ்வளவு அப்படின்னா 3 by 4. a கண்டுபிடிச்சாச்சு, b கண்டுபிடிச்சாச்சு. வழக்கமான மெத்தட் படி நம்மளுக்கு தான் a plus b ரெண்டையும் ஆட் பண்ணணும்னா a-ங்கிறது minus 5 by 4, b-ங்கிறது 3 by 4. அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 4 LCM எடுத்தா minus 5 அப்படியே இருக்கும், plus 3 அப்படியே இருக்கும். minus 5 plus 3 னா minus 2. minus 2 by 4. அடிச்சு விடுங்க minus 1 by 2. What is the value of a plus b? Minus 1 by 2. இப்போ partial fraction போட்டு a கண்டுபிடிச்சு b கண்டுபிடிச்சு அந்த a and b யும் plus பண்ணா போதும்னா. So answer is minus 1 by 2. 19th one பாருங்க. The number of roots of x plus 3 power 4 plus x plus 5 power 4 is equal to 16. இங்க x இருக்கு, மேல power 4 இருக்கா? அப்ப இது ஒரு 4th degree equation. பவர்ல 4 வந்துருக்கலங்க, கீழே x power 4. அப்ப x power 4 ன்னு வருமா? இப்போ 4th degree equation. 4th degree equation னா அதுக்கு 4 roots இருக்கும். That's all. நம்ம roots எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. எத்தனை roots இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இது 4th degree equation இருக்கிறதுனால 4 roots இருக்கும். 2nd degree equation வந்தா 2 roots இருக்கும். 3rd degree equation வந்தா 3 roots இருக்கும். இது 4th degree equation. அப்ப மொத்தம் எத்தனை roots இருக்கும்னா 4 roots இருக்கும். The given equation of degree 4. Therefore number of roots is 4. 4 is the first option. அவ்வளவுதான். இந்த மாதிரி சின்ன क्वेश्चनாவும் இருக்கும். Answer is 4. Next 20th one word பாருங்க. 20th one word. The value of இன்னும் பெரிய லென்த்தா கொடுத்திருக்காங்கன்னா இத அப்படியே எழுதிட்டோம். எழுதிட்டு இத ரிவர்ஸ்ல எழுதுவோம்னா log 81 base 21 27 log 27 base 15 log 15 base 13 log 13 base 11 அப்புறம் log 11 base 3 அப்படி ரிவர்ஸ்ல a b c d e e
DCBA அப்படி ரிவர்ஸ் எழுதிக்கலாம், ப்ராடக்ட் தானே மாற்றி மாற்றி எழுதிக்கலாம். அப்போ இப்படி நேரம் எழுதி போல ரிவர்ஸ் எழுதிருக்கும், ஏன்னா கேன்சல் பண்ணதுக்கு ஈஸியா இருக்கும்ல. சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல் படி 27 27 அடிச்சுக்கலாம், 15 15 அடிச்சுக்கலாம், 13 13 அடிச்சுக்கலாம், 11 11 அடிச்சுக்கலாம். அப்போ 81 இந்த 3 மட்டும் மிச்சம் இருக்கும். அதான் சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல். log 81 பேஸ் 3 மட்டும் இருக்கும். 81 கூட 3 பவர் 4 எழுதிக்கலாம். 3 into 3 into 3 into 3 தான் 81. ஸோ 81 3 பவர் 4 எழுதிக்கோங்க. போட்டு அந்த 4 முன்னாடி கொண்டு வந்துங்க. பவர் ரூல் படி 4 முன்னாடி வந்துருமா, 4 into log 3 பேஸ் 3 வந்து log 3 பேஸ் 3 வந்து 1, ஏன்னா log a பேஸ் 1 தானே. ஸோ log 3 பேஸ் 3 1. ஸோ 4 into 1 அப்படின்னா ஆன்சர் இஸ் 4. ஸோ ஆன்சர் 4 எத்தனாவது ஆப்ஷனா இருக்கு, 4th ஆப்ஷனா இருக்கு. அப்போ இது ரிவர்ஸ்ல எழுதி சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல் படி கேன்சல் பண்ணிடணும். கேன்சல் பண்ண ஆன்சர் வந்துடும். அப்போ மொத்தம் 21 வேர்ட்ஸ் இருக்கு. 20யும் பார்த்தாச்சு. ஹோம்ஒர்க் பாருங்க, இன்னைக்கு 1 வேர்டெல்லாம் ஹோம்ஒர்க் கிடையாது. அது எக்ஸாம்பிள் 40 ஒரு சம் பார்த்தேன் இருக்கா. log 2 பேஸ்ட் வேல்யூ கொடுத்துருப்பாங்க, log 3 பேஸ்ட் வேல்யூ கொடுத்துட்டு ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் ஒரு சம் இருக்கா. அதோட கிரியேட்டிவ் சம் தான் இது. 3 பவர் 11 2 பவர் 6. இதுக்கு எனக்கு நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் கண்டுபிடிங்க. எந்த மாடல்ல செய்யணும், எக்ஸாம்பிள் 40 நேற்று பார்த்துருப்பீங்கன்னா, நேற்றா இல்லை 2 நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. எக்ஸாம்பிள் 40 இருக்குல்ல, லாஸ்ட் எக்ஸாம்பிள் அந்த மாடல்ல செய்யணும். log 2 ஓட வேல்யூ கொடுத்தாச்சு, log 3 ஓட வேல்யூ கொடுத்தாச்சு. எனக்கு 3 பவர் 11 into 2 பவர் 6க்கு எத்தனை டிஜிட்ஸ் இருக்கும்னு கண்டுபிடிச்சு சொல்லணும். ஒரே ஒரு சம் தான் ஹோம்ஒர்க். ஒன்வாடெல்லாம் புரிஞ்சுக்கோங்க, ஒரே ஒரு சம் தான் ஹோம்ஒர்க். லாஸ்ட் எக்ஸாம்பிள் 40 மாடல், லாஸ்ட் எக்ஸாம்பிள் மாடல்ல அப்படி என்ன செய்யணும் வேணா. அப்ப நம்ம கொடுக்கல, கிரியேட்டிவ் சம் கொடுக்கல, இல்ல இப்போ கொடுத்தாச்சு. ஸோ இதோட நம்மளுக்கு செகண்ட் யூனிட் கம்ப்ளீட் ஆகுதுன்னா 1 வேர்ட் எக்ஸசைஸ் வரைக்கும் நடத்தியாச்சு. நாளை வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் ஸ்டார்ட் பண்ணணும்னா செட்ஸ் ஸ்டார்ட் பண்ணி நடத்தணும். சரிங்களா, புரிஞ்சுக்கோங்க. டவுட் இருந்தா கேளுங்க. தேங்க்யூ.